ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டில் இருந்த யாரா டேரா எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பொட்டாசியம் 50%, சல்ஃபர் 17.5% இருக்குது. ஸோ இது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் உரம் தான். இதை பயன்படுத்தணுமா பயிர்களுக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படும் அண்ட் இது எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே பொட்டாசியமோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது எந்த ஒரு பயிரோட மகசூல்லையுமே மகசூலோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் இது வந்து பிரத்யேகமாக உதவுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு காய்கறி பயிரோட பறவை பயிர்களோட சைஸு, அந்த காய்களோட சைஸை நார்மலாக வர்றதை காட்டிலும் ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பாக கொண்டு வரதுக்கும் அண்ட் அதோட நிறத்தை ரொம்ப பிரைட்டராக கொண்டு வரதுக்கும், அதோட சுவையை, அதாவது இனிப்பு சார்ந்த காய்களாக இல்லைனா பழங்களாக இருக்கும் பட்சத்தில் அதோட சுவையை அதிகரிக்கிறதுக்கும் இது வந்து பிரத்யேகமாக பயன்படுது. ஸோ இது இல்லாமல் ஓவராலாக காய்களோட உறுதியும் அதிகரிக்கும் அண்ட் அதே நேரத்தில் அதோட ஷெல்ஃப் லைஃபை அதிகரிக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதோட நாட்கள் அதிகரிக்கிறது மூலிமா நீண்ட நாட்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் இதோட டேமேஜ் அப்படிங்கிறது வந்து சதவீதமும் குறையும். ஸோ இந்த மாதிரி இந்த பொட்டாசியம் வந்து ஹார்வெஸ்டிங்கில் பெரும்பாலான பங்களிக்குது. அண்ட் அதே நேரத்தில் சல்ஃபர்னு பார்க்கும்போது சல்ஃபர் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பயிர்களில் பூக்கள் வந்து ஒரு சில சதவீதம் உதிர்வு ஏற்படும். அண்ட் இந்த பிஞ்சுகள் பிடிக்கக்கூடிய தருணத்தில் இந்த சல்ஃபர் சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அந்த காய்கள் வளர்ந்துட்டுக்கூடிய சூழல்லையும் உதிர்வு ஏற்படும். ஸோ இந்த பொட்டாசியமும் சல்ஃபரும் சேர்ந்து கிடைக்கும்போது இந்த உதிர்வு ஏற்படுறதை தவிர்த்து காய்கள் அதிக அளவு பிடிக்க வச்சு அதிகமான மகசூல் கொண்டு வரதுக்கும் இது வந்து வழிவகுக்கும். ஸோ இந்த பொட்டாசியம் சல்ஃபர் சேர்ந்து நம்ம பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது மகசூலை பெருமளவு ஊக்குவிக்கிறதுக்கும் மகசூலை ரெட்டிப்பாக்குறதுக்கும் வழிவகுக்கும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராமில் வந்து 10 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே நம்ம வந்து சாயில் ரிஞ்சிங்காக மண்ணில் வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 2 கிலோலேருந்து 5 கிலோ வரை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பயிர் விவசாயம் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நீர்ப்பாசன முறையை கையாளுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. அண்ட் இதோட ஸ்ப்ரேயிங் இன்டர்வல்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பயிர்களுக்கு ரிப்பீட்டடாக ஸ்ப்ரே பண்ணலாம். அதனால் பயிர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படாது. நெக்ஸ்ட் இதோட கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணுயிர் சத்து மருந்துகள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து 160 ரூபாயிலேருந்து 220 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 25 கிலோ மூடை வந்து 3500 ரூபாயிலேருந்து 4500 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு உரத்தை பற்றி தெரிஞ்சுன்னா அந்த உரத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனல் நீங்கள் போய் வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.